நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு மனைவியின் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகிறது. நிறைய சிம்மராசிக்கார பெண்களுக்கு உங்களுடைய அக்கா மூலமாகவோ அத்தை மூலமாகவோ பெண் தொழில்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. 200% எழுதி வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு செலவு இருக்கு, வண்டி செலவு இருக்கு. கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் ஒருவேளை சாப்பாடு போட முடியுமான்னு பாருங்க. இதை போடுங்க. இந்த மாசம் அடிச்ச தூள் கலப்பு. புது இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, லோன் போறது, புதுசா லோன் போறதுக்கான வாய்ப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஒரு 15 நாள் மட்டும் தான் அப்படியே ஒரு மாதிரி. ஆஃப்டர் 15th வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். அப்படி இப்படின்னு அப்படி எப்பா 7 மாசம் வந்துட்டோமா? செம்ம. இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. ஓகே, குரு வேற பெயர்ந்துட்டார்ல, எல்லாமே நல்லதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, பார்க்கவும் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான ஒரு சார்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? கிரகநிலை அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை காலபுருஷன் 9ஆம் வீடான புண்ணிய வீடு பாக்கியஸ்தான வீட்டுல இருந்து, தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பயணத்தை சஞ்சாரம் செய்யறார். ஓகே, மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டுல அப்படியே இப்பதான் வந்திருக்கேன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அங்கதான் நிலை பெற்று இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கடக வீட்டுல குரு, சுக்ரன், புதன் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ம வீட்டுல கேது, எகெயின் கும்ப வீட்டுல ராகு, மீன வீட்டுல சனி இப்படின்ற அமைப்பில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதத்துல முக்கியமா என்ன கிரக பயிற்சி, இந்த கிரக பயிற்சினால் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது, எந்த பிளானட்லாம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணி இந்த மாதத்தை நகர்த்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா வக்ர கதியில பின்னோக்கி வரப்போற. இது ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே ஒரு பிளானட் பின்னோக்கி அதிச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த தடவை புதன் கடகத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர கதியில பின்னோக்கி போய் சூரியனோட எகெயின் செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் அமர போகிறார். வக்ர கதியில அமர போறார். எகெயின் 4ஆம் தேதி என்ன பண்ண போறார்? சுக்கிரன் உங்க 3 பேர் எடுக்க முடியலப்பா, நான் தனியா சூரியன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி கடகத்தில் இருந்த சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு போய் கேதுவோடு சேர்ந்து அமர போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 16ஆம் தேதி முடிஞ்சு அப்படியே நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல சூரியன் தன்னுடைய அமைப்பை கடகத்தை நோக்கி செலுத்த போகிறார். இந்த கடகத்தை நோக்கி வரக்கூடிய காலம்தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இது வரைக்கும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்தோம். இனிமே வரக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆரம்பம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை நோக்கி நாம் பயணிக்க போறோம். சூரியன் அப்படியே ரொம்ப வலுப்பெற்று வலுக்குறைந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மக்களுக்கு சில நல்லவைகளையும் சில கொடுப்பனைகளும் கொடுக்க தயாராக ஆக போகிறார். ஸோ சூரியன் 17ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமான கடக வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க போகிறார். செவ்வாய் அங்கேயே ரிஷப வீட்டுல இருக்க போறார். எந்த ஒரு சேஞ்சும் இந்த மாதம் முழுமையும் இல்லை. ஸோ ராகுகேதுக்கள் எப்பயுமே அதே மாதிரி பொசிஷன் இருக்க போறாங்க. சனியும் தன்னுடைய இருப்பை 12ஆம் வீடான மீன வீட்டுல தான் செலுத்தி இருக்க போறார். ஸோ இங்கிருந்து குரு பெயர்ந்து சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல காலகட்டத்தோடு, நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டத்தோடு இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கிரக நிலைமை அமைப்போடு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இல்ல இந்த மாசம் இப்படியேதான் போகுமா பார்க்கலாமா? தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்மராசினியர்களுக்கு. சிம்மராசிக்கு என்னத்த சொல்ல, நான் உண்மையா சொல்லிட்டேன், கோவம்லாம் படக்கூடாது. ஓகே, இந்த ஒரு படத்துல வடிவில் சொல்ல இந்த இப்ப நான் இப்ப என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி மாலையை போட்டு போய் பார்த்து பண்ணிட்டு கேட்டு வருவேனே, அந்த மாதிரி நான் மீனாட்சிட்ட கேட்டு வர வேண்டிய சூழலா தான் இருக்கு. என்னன்னே தெரியல. நல்லாதான் இருக்கும் ஆனா நல்லா இல்லை. சரி, வாங்க பார்ப்போம். ஒரு பிளானட் ராசியில உட்கார்ந்து இருந்தாலே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு சுக்கிரனை வேற கூப்பிட்டு கும்மி அடிக்கிறோம். பட் ஸ்டில் ஓகே, நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு மனைவியின் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகிறது. நிறைய சிம்மராசிக்கார பெண்களுக்கு உங்களுடைய அக்கா மூலமாகவோ அத்தை மூலமாகவோ பெண் தொழில்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. ஸோ அதனால இது வரைக்கும் இந்த ஒரு வகையில ஓகே. பட் இது வரைக்கும் இருந்த 8ஆம் இடத்து தொல்லை, விபத்து, கண்டம், வண்டி வாகனம், ஆச்சா பூச்சா எல்லாம் குருவோட பார்வையில சரியா போகுது. ஆனா இந்த குரு என்ன பண்றாரு? பைபிள 12ஆம் இடத்துல இருக்காரு. 200% எழுதி வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு செலவு இருக்கு, வண்டி செலவு இருக்கு. ரொம்ப நாளா நான் பழைய வண்டி வச்சுட்டு இருக்கேன்றது பெருமை இல்லை. அந்த பழைய வண்டிக்கு ஆயில் ஊத்தணுன்றது தான் முக்கியம். அதனால மண்டையில இருக்க கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவு சிம்மராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும்.
இப்போதானே மேடம் சொன்னீங்க போன மாசம் வகையா செஞ்சிருச்சு திரும்பியுமா அப்படின்னா என்ன பண்றது? கொஞ்சம் அந்த செலவெல்லாம் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. கவனம். இல்ல நம்மளோட ஒய்ஃபுக்கு நம்ம பணம் குடுக்கறது, இல்ல நம்மளோட அக்காவுக்கு நம்ம பணம் குடுக்கறதுன்ற மாரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பணத் தேவையை நாம் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். ஸோ சேவிங்ஸ கொஞ்சம் கரையறதுக்கான அமைப்பு இருக்கு. ஓகே. எந்த ராஜா எந்த பட்டணம் போனா என்ன எனக்கு எல்லாம் கிடைக்குன்ற மாரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்க தான் போகுது. வேலை பளு அதிகரிக்கும். இந்த கேது வேற வந்து உட்காந்து போதும் வா, போதும் வா, போதும் வான்ற உங்கள ஞானத்தினால ஏற்கனவே சொல்றேன். சிம்ம ராசிக்காரலாம் இப்படி இருக்காதீங்கப்பா. எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படின்னு. சிங்கம் சிங்கமா தானே இருக்கணும். இப்ப அப்படியே சொங்கி போய் உட்காந்து எந்திரிச்சு பிஸ்காருங்க. யார் என்ன பண்ணிட முடியும் சிம்மராசிக்காரங்கள? ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அதனால சிம்மராசிக்காரங்க கவலையே பட வேணாம். என்ன இந்த தடவ கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உடம்பு கொஞ்சம் பாடாப்படுத்தும். நம்ம சொன்ன பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம நல்லது தான் சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு அது தப்பா படும். நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரும். டென்ஷன் ஆகும். கொஞ்சம் ஆங்ஸைட்டி வரும். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை லைட்டா எட்டி பார்க்கும். தூங்குவோம். ஆனா தூக்கம் வராது. அதுக்கப்புறம் முதுகு தண்டு இடத்துல ஒரு சின்ன பெயின் வரலாம். காலு நரம்பு அப்படியே இழுக்கும். கால் பாதத்துல நரம்பு சம்மந்தப்பட்ட வலி வரும். அதுக்கப்புறம் சரி விடுங்க. நான் எதுவும் சொல்லல. டென்ஷன் ஆகி கீழ கழுவி ஊத்தாதீங்க. என்ன பண்றது? இதெல்லாம் கொஞ்சம் யாருக்கு வந்து கடவுள் கஷ்டம் குடுப்பான் தெரியுமா? எவனால எதையும் சமாளிக்க முடியுமோ அவனுக்கு தான் கஷ்டத்த குடுப்பான். கடவுளுக்கு தெரியும் சிம்மராசிக்காரன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான், ரொம்ப நல்லவன். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த ஒரு மாதம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுமை காக்க வேண்டிய மாதமா இருக்கு. இது வரைக்கும் இல்லாம நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கீங்க. என்ன ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னா நான் நல்லது இப்ப சொல்றேன். இதெல்லாம் கவனம் சொல்லிட்டேன்ல. நல்லது எதுலன்னா கடன் அடையறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. அம்பிகை வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அவஸ்தைகள் எல்லாம் தீரப்போகிறது. எந்த விதமான அவஸ்தையா இருந்தாலும் சரி, பண அவஸ்தையா இருந்தாலும் சரி, உடல் அவஸ்தையா இருந்தாலும் சரி, மன அவஸ்தையா இருந்தாலும் சரி, அம்பிகை வழிபாடு பண்ணா மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு சரியாக போகக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார். ஸோ அம்பிகை வழிபாடு மிகச் சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. 4வது இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 5வது கல்யாணமே நடக்காதியா உனக்குன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அஷ்டமசனியில கவலைப்படாதே. கண்டிப்பாக திருமணத்திற்கான பாக்கியம் அதற்கான யோகிதை இந்த தடவை வந்து சேரும். ஸோ இந்த 5 விஷயம் நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது. பணத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா நஷ்டம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்க எல்லாம் கணக்கு போட்டு தான் எடுத்து வச்சிருப்பீங்க. பண விரயம் ஆகாது. கொஞ்சம் உடல் சோர்வு வராம பார்க்கணும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் தூங்கவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் தூங்கணும். அது மட்டும் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். டென்ஷன் என் நேரம் நான் கை கட்டி இவங்கிட்ட எல்லாம் பயப்பத்திட்டு இருக்க வேண்டியிருக்கேன்ற மாதிரி. ஏன்னா அப்புறம் சனி வேற எந்த ரூபத்துல வருவாரு? நம்ம முதலாளி ரூபத்துல தான் வருவாரு. அவனுக்கு சப்டி எந்த ரூபத்துல வருவா? நம்ம ரூபத்துல தான் வருவா. நம்ம முதலாளியா இருந்தா நம்ம சில பேருக்கு அப்படியே டானா தெரியும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களிடம் மிகுந்த கவனம் தேவை. யாரெல்லாம் வந்து கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, துடைக்கிறவங்க, வாட் எவர் இட் இஸ் எதா இருந்தாலுமே அவர்களிடம் கொஞ்சம் கவனம். ஏன்னா அதெல்லாமே சனிக்காரகத்துவத்துல வந்துடும். அதனால அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு இல்லாட்டி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்ய 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 சிம்மராசிக்காரர்களுக்கு தாறுமாறு தரப்பா. இன்னும் உங்களுக்கு சீக்கிரம் சொல்லித்தரேன். ரொம்ப பிரச்சனை தாங்கவே முடியல, ஜெயிக்கவே முடியல நினைக்கிறீங்களா? ஒன்றும் பண்ணாத கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் ஒரு வேளை சாப்பாடு போட முடியுமான்னு பாருங்க. இதை போடுங்க. இந்த மாசம் அடிச்ச தூள் கலப்புவீங்க. ஏன்னா சுக்கரன் எல்லாமே இந்த கண்ணு தெரிய ஒரு கண் இதை குழந்தைகளை குறிப்பிட காரத்தோ எடுக்கும்போது பரிகாரம் இப்படிதாங்க எடுக்கணும். இப்படி எடுத்து பாருங்க. சூப்பரா சக்சஸ் ஆகும். சிம்மராசிக்காரங்க இந்த தடவை கண் தெரியாத குழந்தைகளுக்கு உங்களுடைய பணத்தை நீங்க கொடுத்தீங்க, இல்ல ஏதாவது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அந்த பிள்ளைக்கு உதவுனீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் அருள் புரிந்து உங்களுக்கான கேது அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி அந்த பிள்ளை எவ்வளவு நல்லா தான தர்மம் எனக்கு பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன அவனை டார்ச்சர் பண்ற அப்படின்னு மண்டையிலேயே போட்டு உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை குருவால கொடுக்க வைப்பார். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பார். புது இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, லோன் போறது, புதுசா லோன் போறதுக்கான வாய்ப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நிறைய கவனம். அதே மாதிரி சொன்னா திட்டக்கூடாது. நான் சொல்லாம யார் சொல்லுவா? சிம்மராசிக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, சிம்மராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இந்த தடவை நல்லா இல்லை. அது 40 வயசா இருந்தாலும் சரி, அது 25 வயசா இருந்தாலும் சரி, அது 10 வயசு. சொல்றது புரிஞ்சுல? போனை ஒரு தடவை எடுத்து அன்லாக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிறது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. கூடா நட்பு கேடு விளைவிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க 12ஆம் இடத்துல குரு வர்றது பிளஸ் அந்த பக்கத்திலேயே வந்து தலைக்குள்ளேயே வந்து கேது சுக்கிரனுடைய காம்பினேஷன்ல இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. சுக்கிரன் வந்து வெரி பேட் ஃபெலோ. ஓகே, ஏற்கனவே சிம்மம் சொல்லவே வேணாம். நான் பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் தைரியம் ஒத்துக்கக்கூடிய ஆட்கள் சிம்மராசி. தைரியத்துக்குன்னே பிறந்தவங்க. அப்போ தப்பு பண்ணாலும் தைரியமாக தான் பண்ணுவாங்க. அதனால இந்த தடவை தப்பு பண்ண கிரகம் உங்களை தூண்டும். நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. நீங்க எப்படி எனக்கு தெரியும்.
ஆனா கிரகத்துக்கு தெரியாதுல, உங்களை தப்பு பண்ண வைக்கும். கவனமா இருக்கணும். தயவு செஞ்சு சிம்மராசிக்கார பெண்கள் சோசியல் மீடியால அக்கம் பக்கத்துல பழகிறவிட்டு அடுத்தவட்ட பேசுற விஷயத்துல என் தங்கச்சிகளே, என் புள்ள மாதிரி கவனம் கவனம் கவனம். இல்லைன்னா இந்த மாசம் செம்மையா மாட்டுவீங்க. அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு போய் விடும். நான் இப்படிலாம் என்னைக்குமே சொன்னதில்லை. இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ராகு சுக்கிரனுடைய பேர் ஆப்போசிட் ஒரு ஈர்ப்புன்றதும் கேதுவோட இருக்கிறதுன்றதும் சரியான ஒரு விடயத்தை கொண்டு வந்து சேர்க்காது. கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துல குரு வேற. இந்த 12ஆம் இடம் என்னதான் வந்து அயனசயனமோன்னு பாட்டு பண்ணாலும், நான் அப்படியே சூப்பர் சூப்பர் இன்வெஸ்ட் பண்ணி பாட்டு பாடலும் தேவையில்லாத விரயம், தேவையில்லாத கூடா நட்பு, தேவையில்லாத சிறைவாசம், தேவையில்லாத கெட்ட பெயர் கொடுக்கக்கூடிய இடமும் இந்த 12ஆம் இடம் தான். ஊரை விட்டு ஊர் போகிறது இதெல்லாம் இந்த 12ஆம் இடம் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளோட தசா புத்தி நல்லா இல்லாத பட்சத்தில் தேவையில்லாமல் ராகு தசை நடக்குது, குரு தசை நடக்குதுன்னா ரொம்ப கவனம் சிம்மராசிக்காரங்க. ஓகே ஃபைன். மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும், மற்ற எல்லாம் தானா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை பழுவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டென்ஷனை குறைச்சணும். லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாரக மந்திரமே இதுதான். காமெடியாக சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க, எழுதி நெத்தியில் ஒட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தினம் வீட்டில இருந்து போகும்போது இந்த ஒரு மாதம் அப்படிக்கா திரும்பி கண்ணாடியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போங்க. சூப்பராக வேலை செய்யும். சீரியஸாக பண்ணி பாருங்க. கோவமாகவே இருந்தால் அப்படி சிரிங்க, எவ்வளோ அழகாக இருப்பீங்க. போய் பாருங்க இந்த தடவை கண்ணாடியை பார்த்து. தினம் சிம்மராசிக்காரங்க சுக்கிரன் எல்லாம் கண்ணாடி கரகத்துவம். ஸோ போகிற வழில உங்களுடைய வேலையில் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நான் கரகத்துவத்தோடு தான் சொல்லுவேன். தினம் ஆஃபீஸ்க்கு போகும்போதும் சரி, வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் சரி, கண்ணாடியை பார்த்து உங்களை ஒரு தடவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வாங்க. அந்த நாள் அதி அற்புதமாக மலரக்கூடிய நாளாக இனிதே அமையும். அம்பிகையுடைய அருள், கவலையப்பட வேண்டாம். ஓகே, ஸோ படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. நிறைய லக்கு வரும். இந்த சிம்மராசிக்காரன் படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா லக்கு வரும். அப்படியே நான் தான் ஜெயிச்சேன், அரசியல் அரசாங்கத்தோட ஒரு கண்டிவிட்டி. சிம்மராசிக்கார பிள்ளைகளுக்கு கிளாஸாக இருக்குப்பா இந்த மாதம். அப்படியே ஜாலியோ ஜில்கானா. ஏன்னா சூரியன் 3ஆம் இடத்துல உட்காந்துருப்பாரு காலபுருஷனுக்கு. அது உங்களோட வீட்டுக்கு 11ஆம் இடம்ல. லாபம் தான் அல்டிமேட் தான். என்ன சொல்லுவாங்களே, நான் பார்க்கல மிஸ் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லும். பிள்ளைங்க ஜாலியாக இருக்குது, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. சிம்மராசிக்கார குழந்தைகளும் நல்லா இருக்கும். சிம்மராசிக்கார குழந்தைகளுடைய உடல் அமைப்பும் இது வரைக்கும் இந்த தொந்தரவுலாம் இல்லாமல் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, கவலைப்பட வேணாம். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் கவனம் கவனம் கவனம். அதே மாதிரி பழகிற மனிதரிடம் கவனம், கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல கவனம். யாராவது நீங்க குழந்தைங்க கிடையாது, யாராவது வந்து பேசி நைச்சியமா பேசினாங்கன்னா அன்பு மலையில உளுந்துராதீங்க, ரொம்ப கவனம். ஓகே, ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் தள்ளியே வச்சுக்கோங்க. கெட்ட பையன் இந்த கேது தேவையில்லாத வேலையை காட்டி விடுவார், கவனம். ஓகே, மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கு, கவலைப்பட வேணாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது, நிறைய முதலாளித்துவம் வரப்போது, வேற வேலை மாறதுக்கான வாய்ப்புகள் வரப்போது, சூப்பரா இருக்கு. ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நான் சொன்ன மெயில் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது இருந்தால் நான் பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஒரு மாதம் வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி நீங்க ஒரு வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுது. இந்த ஒரு மாசம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்து அப்புறம் நம்ம ஆள் வந்து தான் வீட்டுல வந்து தானே ஆட்சி படம் வாங்கி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும். அது 15ஆம் தேதிக்கு அப்புறம் செம்மையா இருக்கு. ஒரு 15 நாள் மட்டும் தான் அப்படியே ஒரு மாதிரி. ஆஃப்டர் 15th தான் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா ரொம்ப பிடிச்ச வீடு வேற, கடக வீடு, அங்க வந்து சூரியன் வேற உட்காருவாரா. அப்ப இன்னும் கவனமா இருக்கும். 15ஆம் தேதியிலிருந்து கேதுவை நான் சொன்ன மாதிரி வேற ஒரு மூலமா தான் இயக்க முடியும். அப்போ வழிபாட்டின் மூலமாக மட்டுமே சிம்மராசிக்காரங்க முடிஞ்சா என்ன பண்றீங்கன்னா, இந்த மாசம் முழுமையும் பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தலையை சுத்தி தேங்காவை உடைச்சிட்டு வாங்க. நீங்க வெளியூர் வெளிநாட்டுலாம் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஓம் க்ளீம் கணபதியே நமக, ஓம் க்ளீம் கணபதியே நமக, ஓம் க்ளீம் கணபதியே நமக 27 தடவை சொல்லிட்டு உங்க வீட்டை விட்டு கிளம்புங்க. திரும்ப வரும்போதும் ஓம் க்ளீம் கணபதியே நமக மட்டும் சொல்லுங்க. வேலையில இருக்கும்போது இதே மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிக்கொண்டே இருங்க. அதே மாதிரி நிறைய வந்து தண்ணீர் தானம் கொடுங்க. யாரு? சிம்மராசிக்காரங்க. இதெல்லாம் பண்ண 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 தேவையில்லாத இந்த பொருளாதார இழப்பு வராது. ஏன்னா தண்ணி தான் சந்திரன். அந்த வீட்டுல தான் வந்து குரு வந்து உட்காந்துருக்காரு. நீங்க அதை தானம் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு அப்படி அது விரயமாச்சுன்னா பரவாயில்ல. விரயம் அவனும் எழுதுனேன்னு கணக்கு காட்டிடுவான், அடிச்சேன்னு எழுதிடுவான், நம்மளும் அடி வாங்கிட்டோம்னு எழுதிடலாம். அதனால தண்ணீர் தானம் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்கள்ல இருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, சிம்மராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நான் சொல்றேன், நம்பிக்கை வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும் மிகச்சரியான ராஜயோகத்தை சிம்மராசிக்காரர்கள் தரும். அதை தாண்டி கால பைரவருடைய மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை தடவை போற முன்னாடி கால பைரவருடைய ஒரு மந்திரத்தை போட்டு கேட்டுட்டு ஹெட்செட்ல வச்சு காதில் கேட்டுட்டு போயிட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு யம பயம் நீங்கும். யாரா இருந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, தைரியமா போயிட்டு வாங்க. ஓகே,
இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா, சிம்மராசிக்காரங்க நிறைய புறா பாப்பீங்க. அதே மாதிரி நிறைய கிளிகளுடைய சத்தம் கேட்கும். இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு கிளி பாப்பீங்க. ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த தடவை கிளியோ புறாவோ பட்சிகள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. நிறைய அம்பிகையுடைய அனுகிரகம் உண்டு. உங்க குலதெய்வத்துடைய கடாட்சம் உங்களுக்கு 100 விழுக்காடு உண்டு. எல்லாமே சூப்பரா இருக்கு. தேவையில்லாத நட்பில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மனசு அப்படியே அலைபாயும் போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கால பைரவருடைய வழிபாடு என்பது உங்களுக்கு மிகச்சரியான முறையில் இயங்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு கலக்கங்கள் போகக்கூடிய, கருத்தாக வேலை பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே அமைய காத்திருக்கிறது.